எஸ்டேட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்குறது நான் 20 லட்ச ரூபா தான் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்கு. ஆனா வளர்றது வந்து 1 கோடி ரூபா வளருது. என் பையன் வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், அவனை வந்து ஒரு வீடு வாங்க சொல்லிட்டு இருக்கேன், அவன் வாங்க மாட்டான் வருது பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றது. ஓகேங்களா, இதுல வந்து 2 தரப்புலையும் சரி இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பேசிக் அசெட் கிளாஸே மாறினதுனால லேண்ட்ல இருந்து பில்டிங் மட்டுமே, ஆல்மோஸ்ட் பில்டிங் மட்டுமே இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்றதுனால ஆக்சுவலாக வயசு இன்னைக்கு வந்து ரொம்ப ரெலவெண்ட் கிடையாது. ஒரு 40 வயசான எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, 26 வயசு தான். ஓகே, அவர் என்ன, எனக்கு 40 வயசு. 40 வயசுல நான் சம்பாதிக்கிறத விட ஜாஸ்தியாக ஒரு 26 வயசு சம்பாதிக்கிறேன். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம்னு சொல்லிடுறீங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது சார். ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஆமாம், ஓகேங்களா, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதேமாரி வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராப்பர்ட்டி ஃப்ளிப்பிங் பண்ணலாம். ஓகே, அப்பார்ட்மெண்ட்லேயே பண்ணலாம். ஒரு 15-20% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து யூ ஷுட் யூஸ். இந்த கேஸில் வந்து நீங்கள் பேங்க் லோனை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு HDFC ஸ்டாக் வாங்குறோம், நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நான் ரெகுலர் ஆளாக இருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் வந்து ஒரே ரேட்டில் தான் அந்த ஸ்டாக் வாங்கணும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கூட முகமது முனீர் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 25 கிராஸ் பண்ணாலே 25க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடணும், வீடு வாங்கின்ற ஒரு எய்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. ஸோ ஏதோ ஒரு அசெட் வந்து வாங்கி போட்டுறோம், அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கிலே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 60,000 வந்து சேலரி வாங்குற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் பீரியடில் அவங்க வந்து ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட்டில் வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி பிளான் பண்ணலாம் சார்? ரொம்ப ரெலவெண்ட்டான கொஸ்டின். ஏன்னா வந்து நான் ஒரு பார்க்குற விஷயம், நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற விஷயமும் கூட, என் பையன் வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், அவனை வந்து ஒரு வீடு வாங்க சொல்லிட்டு இருக்கேன், அவன் வாங்க மாட்டான் வருது பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இதில் வந்து 2 தரப்புலையும் சரி இருக்குது. ஓகேங்களா, நம்ம பேரண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுனாலே அவங்க ஜென்ரேஷனில் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னு இருந்தது. ஓகேங்களா, இப்போ நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி அப்ரிஷியேட்டிங் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு தான். ஓகே, அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக லேண்டு வாங்கி வீடு கட்டினதுனால அவங்க ரியல் எஸ்டேட்டில் பயங்கர அப்ரிசியேஷன் பார்த்தாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து லேண்ட் வேல்யூ கூட்டினதுனால பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறதுன்றதே டிஃபால்ட் ஆப்ஷனே அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு யோசிக்காததுனால அவங்க வந்து எனக்கு ரியல் எஸ்டேட்டில் அப்ரிசியேஷன் வந்தது. அதை வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து மக்களுக்கு வந்து நல்லது தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்து அவன் வீடு வாங்கினா இதுவும் நல்லா அப்ரிஷியேட் ஆகும்ன்ற அசம்ஷனில் தான் அது சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பேசிக் அசெட் கிளாஸே மாறினதுனால லேண்ட்லேருந்து பில்டிங் மட்டுமே, ஆல்மோஸ்ட் பில்டிங் மட்டுமே இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்றதுனால அந்த ஈக்குவேஷன் மாறிடுச்சு. சிம்பிள் ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னா ஃபண்டமெண்டலி உங்களுக்கு பேங்க் லோன் போனீங்கன்னா நீங்கள் 20% அப்ஃப்ரண்ட் கட்டினா போதும், பாக்கி 80% பேங்க் லோன் கொடுக்கும். ஆனால் வந்து அது தப்பான அணுகுமுறை. ஓகேங்களா, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது. உங்களோட ஆனுவல் சேலரி எவ்வளவோ, ஓகே, அந்த சேலரியோட 5 டைம்ஸ் தான் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இருக்கணும். ஓகேங்க, ஸோ நீங்கள் ஒரு 20 lakhs சம்பளம் வாங்குற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து 1 கோடி ரூபா வர்த்தான ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். ஓகே, ஒன்று. ஓகே, ரெண்டாவது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 40% நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டணும். ஓகேங்களா, இப்போ 1 கோடி ரூபா அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா 40 லட்ச ரூபா நீங்கள் உங்கள் சொந்த காசு போட்டு கட்டணும். ஏன் அந்த 40 லட்ச ரூபா நீங்கள் போட்டு கட்டணும்னா, இப்போ 40 லட்ச ரூபா நீங்கள் போட்டு கட்டுறீங்கன்னா பாக்கி 60 லட்ச ரூபா நீங்கள் லோன் எடுக்கிறீங்க. 60 லட்ச ரூபா நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா உங்களோட இஎம்ஐ வந்து 60,000 ரூபா. ஓகே, ஒரு 20 lakh சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 1.5 lakhs டேக் ஹோம் இருக்கும். ஓகே, ஒரு 1.5 lakhs டேக் ஹோம் இருக்கிறவங்களுக்கு வந்து 60,000 ரூபா நீங்கள் இஎம்ஐ பே பண்ணால் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பாதிக்காது. ஓகே, ஸோ ஏன் இது சொல்ல வரேன்னா, ஏன் இந்த ரேஷியோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா, நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்ச உடனே வீடு வாங்குறதா இருந்தால் இந்த கம்ஃபர்ட் இருக்காது. ஓகே, அவங்க வாங்குற மொத்த சம்பளத்துலேயும் வந்து ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது கண்டிப்பாக பண்ணாதீங்க.
ஓகே. ஓகே, நான் இந்த சொன்ன மாதிரி 40% உங்களுக்கு கார்பஸ் கிரியேட் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருங்க. அது வரைக்கும் வந்து நீங்க ஒரு எஸ்ஐபி பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அந்த கார்பஸை கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வாழணும். ஓகே, ஒரு வீடு வாங்கிட்டோன்றதுக்காக நம்ம வாழறது நிறுத்த முடியாதுல்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம நார்மலாக இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து பாதிக்கப்படாத டைப்பில் நம்ம வீடு வாங்கணுன்றது தான் என்னோட ஒன்லி ரிக்வெஸ்ட். இதுக்கு வந்து வயசை பற்றி கேட்டீங்க. ஆக்சுவலாக வயசு இன்னைக்கு வந்து ரொம்ப ரெலவெண்ட் கிடையாது. ஒரு 40 வயசான எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, 26 வயசு தான். ஓகே, அவர் எனக்கு 40 வயசு. 40 வயசுல நான் சம்பாதிக்கிறதோட ஜாஸ்தியாக ஒரு 26 வயசுல சம்பாதிக்கிறேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ வந்து வயசுன்றது இன்னைக்கு ரெலவெண்ட் இல்லாமல் ஆயிடுச்சு. வயசோட வந்து வாட் வில் பி மோர் ரெலவெண்ட் இஸ் எது நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க தயாரா இருக்கீங்களா இல்லையான்றது நிர்ணயிக்கிறது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் தான். சார், இப்போ வந்து அபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம்னு சொல்லிடுறீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து அபார்ட்மெண்ட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து சில பேருக்கு வந்து லேண்டில் வந்து பயம் இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது சார் ஆக்சுவலி. அபார்ட்மெண்ட் வந்து பிரைமரிலி எண்ட் யூஸுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். அது ரொம்ப கிளியரான எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் வந்து நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு இப்போ நீங்க ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து கம்மி வேல்யூவேஷன்ல இருக்கு, டெம்பரரியா அது கூடிடும். எனக்கு லைஃப் லாங்கா அது வந்து ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணுன்ற ஆசை கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அது கம்மி வேல்யூல இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆன உடனே நான் வித்துட்டு அதை எக்ஸிட் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துருவேன்ற இதுதான். ஆமா, இதுதான் ஸ்விங் ட்ரேடிங். அதே மாதிரி வந்து ஆக்சுவலா வந்து ப்ராப்பர்ட்டி ஃபிளிப்பிங் பண்ணலாம். ஓகே, அபார்ட்மெண்ட்லயே பண்ணலாம். ஆனா அது வந்து நீங்க எண்ட்யூஸுக்காக வச்சுக்கிற வேண்டிய அபார்ட்மெண்ட்டா இருக்கக்கூடாது. அது வந்து ப்ராப்பர் பியூர் ப்ராப்பர்ட்டி ஃபிளிப்பிங்கா மட்டுமே இருக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா, ஒரு நல்ல ஏ கிரேட் பில்டர், ஓகே, நம்பிக்கையான ஒரு பில்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாருன்னா ப்ரீ லான்ச் பிரைஸ்ன்ட்டு வந்துட்டு கம்மி ரேட்ல கொடுப்பாங்க. சரி, ஒரு அபார்ட்மெண்ட் வந்து 10,000 rupees per square feet விற்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு 8,500 இல்லை 7,500 8,000 rupees ஆர் 8,500க்கு வந்து ப்ரீ லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ரீ லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் ஒரு 15-20% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து யூ ஷுட் யூஸ் அந்த கம்மி ரேட்டை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கணும். கம்மி ரேட்டை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு யூ ஷுட் கோ ஃபார் அ பேங்க் லோன். பேங்க் லோன் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணும் அந்த கேஸில். ஸோ என்டியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து என்டியூஸுக்காக அபார்ட்மெண்ட் வாங்கும்போது 40% நீங்கள் டவுன் பேமெண்ட் போட்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த கேஸில் வந்து நீங்கள் பேங்க் லோனை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு 15% டவுன் பேமெண்ட் பண்ண முடிஞ்சா போதுமா இருந்தால் அது 15% பண்ணுங்க. டிபெண்டிங் ஆன் யுவர் கிரெடிட் ரேட்டிங் 10%, 15%, 20% நீங்கள் வந்து அப்ஃப்ரண்ட் பே பண்ணணுன்றது பேங்க் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்துப்போம். பேங்க் என்கிட்ட வந்து சார் நீங்கள் 20% பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார் நான் 1 கோடி ரூபா அபார்ட்மெண்ட் கான்வர்சேஷன் பர்பஸ் வச்சுப்போம். அந்த 1 கோடி ரூபா அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு நான் 20% நான் காசு போடுறேன், 80% நான் பேங்க் லோன் போடுறேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 15-20% வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கிடைச்சிடுச்சு. எப்போ நான் ப்ரீ லான்ச்ல வாங்குறதுனால. ஓகே, அண்ட் இந்த பில்டர் வந்து ரொம்ப ரெப்யூட்டட் பில்டராக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் டேட்டு அவங்க சொன்ன டயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் இந்த ஹோல் ஃபிளிப்பிங்கே ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ நான் இன்னைக்கு வாங்குறேன், அந்த பில்டர் சொல்றாரு ஒரு 2.5-3 yearsல நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ நான் 20% ஒரு 15% மட்டுமே போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு பாக்கி 80% பேங்க் லோன் போயிட்டேன். அண்ட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்டு பேமெண்ட்டாக தான் எல்லா பில்டர்கிட்டையும் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்டு பேமெண்ட்னா பாக்கி இருக்கிற 80%, அந்த 80 lakhs வந்து டே ஒன்னே கேட்க மாட்டாங்க, மொதல் நாளே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அமௌண்ட் வந்து டிஸ்பர்ஸ் பண்ண கேட்பாங்க. பேங்க்கும் அப்படி தான் டிஸ்பர்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்பர்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து நான் ப்ரீஎம்ஐ கட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகும்போது ஓகே இந்த 8,500 ரூபாய்க்கு எனக்கு ப்ரீ லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு 9,500 இல்லை 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. லான்ச் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ரஸ் ஆக ஆக, அதாவது ஒரு 10 மாடி கட்டிட்டேன்னா ஒரு 2வது மாடி, 3வது மாடி, 5வது மாடி, 7வது மாடி, 10வது மாடின்னு ஆகும்போது அவங்களும் வந்து ரேட்டை கூட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஓகே, ஒரு நல்ல ஏ கிரேட் பில்டர் ஒரு நல்ல லொகேஷன்ல கரெக்டான பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருந்தா அப்ராக்சிமேட்லி இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது ஒரு 13,000 ரூபா 14,000 ரூபாயில வந்து நிற்கும். ஓகேயா? ஸோ அட்வான்டேஜ் என்னன்னா, நான் 8,500 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்னைக்கு வந்து 14,000 ரூபாயில வந்து நிற்கிது. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 20 லட்சம் ரூபா. ஓகேயா? ஸோ ஆனால் இந்த
1 கோடி ரூபா அபார்ட்மெண்ட் வந்து நான் 8,500க்கு வாங்கினது, அதோட பிரைஸ் அப்ரிசியேஷன் மொத்தமே அந்த 1 crore ஆகுது. ஆமா. நான் இன்வெஸ்ட் பண்ணது என்னோட கேபிட்டல் இன்வெஸ்டட் இஸ் 20 lakhs, 20 lakhs. பட் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இஸ் 1 crore-ன்றதுனால அந்த 1 crore-ல தான் எனக்கு 50% இன்க்ரீஸ் இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அந்த 1 crore-ல ஆன இன்க்ரீஸ் இது வாங்கும் போதே வந்து பில்டர் கிட்ட வந்து கிளியர் கட்டாக கம்யூனிகேட் பண்ணிடணும். இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது வந்து நீங்க வித்து கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிஷன் அவங்க கேட்பாங்க, கமிஷன் பே பண்ணிட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து 13,000 ரூபாயில இருக்கும்போது பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து வேற ஒருத்தர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாம நீங்க வித்துட்டீங்கன்னா பேங்க்குக்கு பே பண்ற காசையும் நீங்க ரீபே பண்ணதுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண 20 lakhs அப்ராக்சிமேட்லி இன்னொரு 20 lakhs யூ கேன் மேக் மணி. ஸோ இது வந்து பியூர்லி ப்ராப்பர்ட்டி ஃபிளிப்பிங் மட்டுமே. ஓகே, இது வந்து எண்ட் யூஸ்க்காக யூஸ் பண்ண வேண்டிய யுக்தி கிடையாது. அபார்ட்மெண்ட்ல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலா ஒரு பில்டர் இருக்காரு பாத்துக்கிறதுக்கு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு. ஆனா வந்து கரெக்டான நல்ல குவாலிட்டியான பில்டரா இருக்கணும், கரெக்டான பிரைஸ்ல வாங்கி இருக்கணும். இந்த பில்டர் வந்து கரெக்டான டைம்ல ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய பில்டரா இருக்கணும். இல்ல வந்து 3 வருஷம் சொல்லிட்டு வந்து 5 வருஷம் 7 வருஷம் ஆக்கிட்டாங்கன்னா நீங்க பேங்க்குக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசா வராது. ட்ரேடிங்க்கும் அதாவது ஸ்டாக்ஸுக்கும் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு சின்ன சினாரியோ இருக்கு. அதாவது ஒரு ஸ்டாக்னு எடுத்துக்கும் போது இப்போ இங்கேயும் அதே ரேட்டு தான், டெல்லி மும்பை எங்கே வாங்கினாலும் சரி அந்த ஸ்டாக்கோட ரேட்டு அதே தான், சரிங்களா? ஆனால் வந்து லேண்டுக்கு அப்படி கிடையாது. பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும், அதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ செல்லிங்லும் அதே மாதிரி தான். இப்போ ஸ்டாக்ஸ்ன்றப்போ ஒரு 100 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும், 50 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லேண்டுன்னு எடுத்து ப்ராப்பர்ட்டின்னு எடுக்கும்போது என்னால் அந்த மாதிரி பிரித்து வைக்க முடியாது. ஸோ சேல் பண்ணால் வந்து மொத்தமாக தான் சேல் பண்ணுற ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ இதை எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ரொம்ப ரெலவெண்ட்டான கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட்டோட ஃபீச்சர்னு சொல்லுவேன் நான். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் வாங்குறோம், நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நான் ரெகுலர் ஆளாக இருக்கலாம். ஓகே, ஆனால் நானும் நீங்களும் வந்து ஒரே ரேட்டில் தான் அந்த ஸ்டாக்கை வாங்குவோம். ஓகே சார். ரியல் எஸ்டேட்டில் அப்படி கிடையாது. ஓகே, எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் நிறைய நாலேஜ் இருக்குது. ஓகே, எனக்கு நல்லா நெகோஷியேட் பண்ணி வாங்க தெரியும், ஒரு ப்ராப்பர்ட்டியோட கரெக்ட் வேல்யூஷன் வாங்க தெரியும்னா நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்க ப்ராப்பர்ட்டியை நான் 70 லட்ச ரூபாய்க்கு வாங்குவேன். ஓகே, ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு வந்து ஒரு 30% ப்ராஃபிட் இஸ் ஆல்ரெடி இன் மை பாக்கெட். ஓகே, ஸோ 2 பேரும் நீங்கள் ஒரே நாளில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க, நான் 70 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகே, 5 வருஷம் கழிச்சு விற்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் 5 கோடி ரூபாய்க்கு, நானும் 5 கோடி ரூபாய்க்கு தான் விற்பேன். ஓகே, நான் கம்மி ரேட்டுக்கு வாங்கினா 30% கம்மி வாங்கினது நான் 30% கம்மியில் விற்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து ரியல் எஸ்டேட் நாலேஜ் இருக்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் இருக்கிறதோட வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அட் அ கிரவுண்ட் லெவல். ஓகே, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கரெக்டான வேல்யூஷன் பார்த்து வாங்குறதுக்கும் நெகோஷியேட் பண்ணி வாங்குறதுக்கும் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரியல் எஸ்டேட் நாலேஜ் வந்து உங்களை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஓகேங்களா? ஓகே. ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் வந்து ஃபுல்லாக விற்கிறதா இருந்தால் ஃபுல்லாக தான் வித்தாகணும். செல்லிங் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து 10 ஷேர் இருக்குன்னா எனக்கு 2 ஷேர் வித்துருவேன்றது. ஓகே, அகெயின் தட் இஸ் ஆல்சோ ரியல் எஸ்டேட்டோட ஃபீச்சர் தான். ஓகே, ஓகேங்களா? விற்கிறது கஷ்டன்றதுனாலேயே விற்க மாட்டோம். இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு, இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஓகேயா? நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சுன்றதுனாலே வித்துருவாங்க, ஏன்னா விற்கிறது ஈஸி. ஓகே, ஓகேயா? அண்ட் ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு ரியல் எஸ்டேட்டுன்றது பார்க்கறது எல்லாமே ஒரு உடம்போட பார்ட்ஸ் மாதிரி தான். ஓகே, எனக்கு கை ரொம்ப நல்லா இருந்தால் போதும், கால் நல்லா இருக்க வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இது. ஓகேயா? ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்வெஸ்டராகவோ ஒரு குடிமகனாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவும் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவும் இருக்கணும், ஒரு ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோவும் இருக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே பேசிக்காக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கணும். ஓகே, ஓகேங்களா? ஒரு நபராக இருக்கும்போது எனக்கு ஒரு 6 to 12 monthsக்கான எமர்ஜென்சி ஃபண்ட். திடீர்னு நான் இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி. ஓகேங்களா? திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சுன்றதுக்காக வந்து என் குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக 6 to 12 monthsக்கான எமர்ஜென்சி ஃபண்டு என் கையில் எப்பவுமே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நேற்று கூட அமேசான் மாதிரி ஒரு கிரேட் A அமெரிக்கன் எம்என்சி வந்து 15,000 பேரை நேற்று ஃபயர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலை போகலாம். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம். 2008 வந்து ரிசெஷன் வந்தது, அமெரிக்காவில் பேங்கிங் ரிசெஷன். அதனால இந்தியாவில் வந்து எவ்வளோ பேருக்கு வேலை போச்சு, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் என் வேலை இந்தியாவில் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஒரு தனி நபராக வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கையில் பேசிக்காக வேணும். ஓகேங்களா? நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இந்த பேசிக்ஸ்லாம் கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணும். ஓகே,
அது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு திரும்ப சொன்ன எக்ஸாம்பிளுக்கே போவோம். 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்குறது நான் 20 லட்ச ரூபா தான் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்கு மினிமம். ஓகேங்களா? ஆனால் வளர்றது வந்து 1 கோடி ரூபா வளருது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில், எஸ்பெஷலி நம்ம நாட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜென்ரேஷனல் வெல்த் தலைமுறையாக 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணது ஸ்டாக் மார்க்கெட் பண்ணல. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து எக்கச்சக்க பேர் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து நீங்க ஒரு போர்ஷன் ஆஃப் தி லெவரேஜ்னு சொல்லுவோம். ஓகே, நீங்க ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பெரிய யூ ஆர் பையிங் அ பிகர் பை. ஓகே, அந்த பெரிய அமௌண்ட் தான் வந்து வளருது. ஓகேங்களா? எயின்ஸ்டீன் சொன்னது 8th wonder ஆஃப் த வேர்ல்ட் இஸ் காம்பவுண்டிங். ஓகே, அந்த பெரிய அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகிறதுனால ஒரு 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி எடுத்தோன்னே, இப்போ நீங்க வந்து வர எந்த அசெட்லையுமே வந்து நீங்க லோன் எடுத்துட்டு வாங்க முடியாது. ஓகே, நீங்க HDFC ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க HDFC பேங்க் கிட்ட போய் கேட்டு பாருங்களா, சார் நான் உங்க HDFC ஸ்டாக் வாங்கணும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்டு பாருங்களா, கொடுக்க மாட்டாங்க. அதே HDFC பேங்க் கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா அபார்ட்மெண்ட் வாங்கணும், எனக்கு வந்து லோன் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்குறாங்க. ஏன்? பிகாஸ் இட்ஸ் சச் அ ஃபண்டமெண்டல் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி அசெட். ஸோ ரியல் எஸ்டேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.